மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க போகிறது பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வின் ஒரு சூப்பரான தொகுப்பு. எந்த ஒரு போட்டித் தேர்வு இருந்தாலும் சரி, நடப்பு செய்திகள் ரொம்ப முக்கியமான ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருக்குது. அதனால் அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு சப்ஜெக்டை லிங்க் பண்ணி ஸ்ட்ராட்டஜிக்கல் கலந்து நடப்பு செய்தியில் எப்படி கேள்விகளை கேட்குறாங்க, ஓகேவா, எப்படி ட்விஸ்ட் வைக்கிறாங்க, எல்லாமே யோசிச்சு தான் சூப்பராக அந்த நடப்பு செய்திகளை தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறோம். சரிங்களா? நம்முடைய ஹார்ட் ஒர்க் பிடிச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷனை காட்டும் வரும் தேர்வுகளுக்கு எந்த ஒரு தேர்வாக இருந்தாலும் சரி ரொம்ப ஈஸியாக நடப்பு செய்தியில் உங்களுக்கு உதவும். சரிங்களா? அதுக்கு ஏற்றவாறு நம்ம ரிவிஷன், போனஸ் கேள்விகள், இறுதியாக சூப்பர் சிக்ஸ் கேள்விகள், இப்படி நிறைய சிறப்பு அம்சங்களை கொண்டு நடப்பு செய்தியில் தினந்தோறும் வழங்கி எடுக்கிறோம். நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கான அரசு பணியை நீங்களே உறுதி செஞ்சுக்கோங்க. ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினத்திற்கான நடப்பு செய்திகள் பிப்ரவரி 27ஆம் தேதிக்குரியது. ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது வழக்கம் போல என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உள்ளடக்கம். சரியா? என்னென்ன இண்டெக்ஸ் நைட் சொல்லி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம் பாருங்க, மத்திய அரசோட திட்டம் PMMVY திட்டம். அதாவது பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா அப்படிங்கிற ஒரு திட்டம் ஃபர்ஸ்டே பார்க்க போகிறோம். சூப்பராக. அடுத்து முக்கியமான ஒரு கூட்டணி இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் வந்தது, I2U2. சரியா? அப்படின்னா என்ன கூட்டமைப்பு, அதில் யாரெல்லாம் மெம்பராக இருக்கிறாங்க, எதுக்கு நியூஸில் வந்திருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அடுத்து செபி அமைப்பு. சரிங்களா? இந்திய பங்குச்சந்தையின் பாதுகாவலர் செபி அமைப்பு ஒரு முக்கியமான அறிவிப்பை அறிவிச்சிருக்கிறாங்க. அதனால அந்த செபி அமைப்பை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதே மாதிரி உலக லெவலில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு உலக பொருளாதார மன்றம் WEF, அந்த அமைப்பின் தலைவர் ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்க. அந்த அமைப்பு எப்போது உருவாக்கப்பட்டது, அது எங்கே இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான செய்தி, இன்ஸ்டாகிராமில் 10 கோடி பின் தொடர்பாளர்களை கொண்ட உலகின் முதல் தலைவர் யாரு, இன்ஸ்டாகிராம் எப்போ உருவாக்குறாங்க, அதை பார்க்க போகிறோம். அதே மாதிரி சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிய தலைமை நீதிபதியாக ஒருத்தங்களை சரி அந்த கொலிஜியம் பரிந்துரை பண்ணியிருக்கிறாங்க. யார், என்ன பின்னணி சொல்லி பார்க்க போகிறோம். இறுதியாக சூப்பர் சிக்ஸ் கேள்விகளையும் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? நம்மளோட அந்த ஹெட்லைன்ஸ் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோக்குலாம் நம்ம எஃபோர்ட் போட்டு டெய்லி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. மக்களே, ஒரு 1/4 மணி நேரம் வீடியோ பார்க்குறதுல ஒரு ½ hour 1 hour உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு நோட்டு போட்டு எழுதுகிற நம்ம எந்த வகையிலும் குறைஞ்சிட மாட்டோம். ஏன்னா நம்ம வந்துட்டு அந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி டெய்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். நல்லா யோசிச்சுக்கோங்க, தேர்வில் வெற்றி பெறுங்கள், அவ்வளோ நான் சொல்ல முடியும். சரியாமா? ஓகே, தொடர்ந்து பாருங்கள். ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது இந்த PMMVY திட்டம். சரியா? பிரதான் மந்திரி ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க. எப்பவுமே மத்திய அரசு திட்டங்களுக்கு ஷார்ட் டைம் தெரிஞ்சிருக்கணும், அதே மாதிரி ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சிருக்கணும். சரியா? பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா. இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்ட நாள் கரெக்டாக நியூ இயர் அன்னைக்கு. எப்பமா? 2017. மத்திய அரசு திட்டங்கள் நிறையா 2014, 15, 16, 18, 19 இருக்கும். 17 ஒரு சில திட்டங்கள் இருக்கும். அதில் ஒன்று இந்த மாத்ரு வந்தனா யோஜனா திட்டம். ஜனவரி 1, 2017 தொடங்கி இருக்கிறாங்க. முக்கியமாக இது யாருக்குமா? கர்ப்பிணி பெண்கள். சரியா? கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களின் ஊட்டச்சத்து தேவையை ஈடு செய்ய மத்திய அரசால் வழங்கப்படும் ஒரு நிதி உதவி திட்டம் தான். ஒரு நிதி உதவி திட்டம் தான் இந்த பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா திட்டம். இந்த திட்டத்தின் மூலம் சரியா ஒரு தாய்க்கு பிறக்கிற முதல் குழந்தைக்கு ரூபாய் 5000ம், இரண்டாவது பெண் குழந்தைக்கு ரூபாய் 6000 நிதி உதவி வழங்கப்படுகிறது. சரி, ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு 5000 ரூபாய், இரண்டாவது பெண் குழந்தையா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரூபாய் 6000 நிதி உதவி வழங்கப்படுகிறது. தகுதி 19 வயது அல்லது அதற்கு மேற்பட்ட வயதுடைய கர்ப்பிணி பெண்கள். சரிங்களா? இந்த திட்டத்தை செயல்படுத்துறது, அமலாக்கம் செய்வது யார் சொல்லி பார்த்தீங்கன்னா மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம். இது வந்துட்டு இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்துறாங்க. சரிங்களா? சரி, எப்படி அந்த நிதி உதவி கொடுக்குறாங்க? சரிங்க, பிரித்து கேட்கலாம். இது மெயின்ஸில் தேவைப்படும், குரூப் 2 மெயின்ஸுக்கெல்லாம். முதல் தவணையாக பதிவு மற்றும் கர்ப்பகால பரிசோதனைக்காக ரூபாய் 1000 வரவு வழங்கப்படும். இரண்டாவது தவணையாக 6 மாத கர்ப்ப காலத்திற்கு பின்பு பரிசோதனைக்காக ரூபாய் 2000. மூன்றாவது தவணையாக குழந்தை பிறப்பு பதிவு மற்றும் முதல் தவணை தடுப்பூசிக்கு ரூபாய் 2000. சரியா? மொத்தத்தில் ரூபாய் 5000 வழங்கப்படும் சொல்லியிருப்பாங்க. இந்த திட்டம் சரியா பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா திட்டத்துக்கு முன்னாடி அதுக்கு என்ன பேர், பழைய பேர் சரியா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி மாத்ருத்வா சக்யோக் யோஜனா. எப்போ தொடங்கியிருக்காங்க? 2010ஆம் ஆண்டில் காங்கிரஸ் தொடங்கிய திட்டம் தான். அந்த திட்டத்தை தான் அப்படியே பேரை மாற்றி பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனாங்கிற பேரில் ஜனவரி 1, 2017 தொடங்கியிருக்கிறாங்க. முதல் குழந்தைக்கு ரூபாய் 5000, இரண்டாவது பெண் குழந்தைக்கு ரூபாய் 6000 வழங்கப்படும். முக்கியமான திட்டம், நோட் பண்ணிக்கோங்க. சரியாமா? அடுத்தபடியாக ஒரு கூட்டமைப்பு பாருங்கள், I2U2 கூட்டமைப்பு. சரியா? அந்த I அப்படிங்கிறது 2 நாடுகளை குறிக்கும், U என்பது 2 நாடுகளை குறிக்கும். அந்த I அப்படின்னு சொல்லி பாருங்க, இந்தியா மற்றும் இஸ்ரேல்.
சரியா. யூ அப்படிங்கிறது UAE மற்றும் அமெரிக்கா, சரியா, USA. ஓகேவா. இந்த 4 நாடுகளை கொண்ட ஒரு கூட்டமைப்பு தான் இந்த I2U2 அப்படிங்கிற கூட்டமைப்பு. இந்த கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது அக்டோபர் 18, 2021. சரிங்களா. இந்த I2U2 முதல் கூட்டம் நடைபெற்ற வருஷம் ஜூலை 14, 2022. சரிங்களா. இஸ்ரேல் தான், ஓகேவா, இஸ்ரேல் தான் இதை வந்துட்டு காணொலி முறையில் நடத்தியிருந்தாங்க. இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டதன் முக்கியமான நோக்கம் கடல்சார் பாதுகாப்பு, உள்கட்டமைப்பு, போக்குவரத்து, எரிசக்தி, தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் கூட்டு முதலீடு மற்றும் ஒத்துழைப்பை வழங்க வேண்டும். சரிங்களா. குறிப்பு, ஒரு சிறப்பு பெயர் பாருங்க. இந்த அமைப்பிற்கு பொதுவாக என்ன பேர் சொல்கிறாங்க அப்படின்னா, சரி, வெஸ்ட் ஏஷியன் குவாட், சரியா, மேற்கு ஆசிய குவாட் அமைப்பு. குவாட் அப்படிங்கிறது சரி அந்த நாற்கர கூட்டமைப்புன்னு சொல்லுவாங்க. என்ன பேருமா? நாற்கர கூட்டமைப்புன்னு சொல்லுவாங்க. இந்தியா உறுப்பினர் இருக்கிற அந்த குவாட் அமைப்பில், சரிங்களா, அமெரிக்கா அப்படியே அதை உலக உருண்டை பார்க்கும்போது இந்த சைடில் எட்ஜில் இருக்க அமெரிக்கா, இந்த சைடில் எட்ஜில் இருக்கிற யாருமா? ஜப்பான், நேராக கீழே இருக்கிற ஆஸ்திரேலியா, அப்புறம் நம்மளுடைய இந்தியா. ஓகேவா. அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, இந்தியா, இதான் நாற்கர கூட்டமைப்புன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த கூட்டமைப்புன்னு சொல்கிறாங்க மேற்கு ஆசியாவின் குவாட் அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க, I2U2 அமைப்பு. சரிங்களா. ரொம்ப முக்கியமானது, நியூஸ் பேப்பரில் வந்துக்கிட்டே இருக்குது, கவனமாக இருங்க. அடுத்தபடியாக செபி அமைப்பு, சரிங்களா, இந்திய பங்குச்சந்தையின் பாதுகாவலன். செபி அமைப்பு நிறைய அறிவிப்புகளை அறிவிச்சிருக்கிறாங்க. சரிங்களா. இதெல்லாம் வந்து மெயின்ஸ் லெவலில் பார்க்கும்போது நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போதைக்கு ப்ரிலிம்ஸுக்கு சரிங்களா நமக்கு எது தேவை அப்படிங்கிறது அது மட்டும் நான் கொடுக்குறேன். செபியோட ஃபுல் ஃபார்ம் பாருங்க, செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. சரியா. இந்திய பங்குச்சந்தையின் பாதுகாவலன் என்று அழைக்கப்படும் அமைப்பு தான் இந்த செபி அமைப்பு. இது உருவாக்கப்பட்ட டேட் பார்த்துக்கோங்க, ஏப்ரல் 12, 1988. சரி, ஏப்ரல் 12 1988 இந்த செபி அமைப்பு உருவாக்கப்பட்டது. இதோட தலைமையிடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மும்பையில் இருக்குது. சரி, மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் செபி அமைப்பின் தலைமையிடம் இருக்குது. இந்த 1988 உருவாக்கப்பட்ட இந்த அமைப்பானது சட்டப்பூர்வ அந்தஸ்தை பெற்றது எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 30, 1992. சரிங்களா. தேசிய மகளிர் ஆணையம் உருவாக்கப்பட்டது எப்பமா? போனஸ் கேள்வி, நம்ம வீடியோஸ் பார்த்தவங்க கரெக்டாக சொல்லலாம். தேசிய மகளிர் ஆணையம் எப்போது உருவாக்கப்பட்டது, டேட்டோட சொல்லணும். தேசிய மகளிர் ஆணையத்தின் தற்போதைய தலைவி யார் அப்படிங்கிறதையும் கரெக்டாக சொல்லுங்கள். இது ஷார்ட்ஸில் இருந்து வீடியோலேருந்து நம்ம நிறைய வாட்டி பார்த்துருக்குறோம். தேசிய மகளிர் ஆணையம் 1992 தான். டேட்டு மட்டும் மென்ஷன் பண்ணிவிட்டு வருஷத்தையும் சொல்லிட்டு யார் தற்போதைய தலைவிங்கிற சொல்லுங்க பார்க்கலாம். சரிங்களா. ஏன்னா அந்த டேட்டு இந்த வருஷம் கிட்டத்தட்ட பக்கத்தில் வரும், அதுக்காக சொல்கிறேன். சரிங்களா. இந்த செபி அமைப்பு 1988 உருவாக்கியிருக்காங்க. 92 சட்டப்புற அமைப்பாக மாற்றப்பட்டது. ஓகேவா. ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பையில் இருந்தாலும் என்னோட ரீஜனல் ஆஃபீஸர்ஸ் எங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்க. முக்கிய நகரங்கள், மும்பையை தவிர முக்கிய நகரங்கள் மேலே டெல்லி, கீழே சென்னை, சரியா, கிழக்கு பக்கத்தில் கொல்கத்தா, சரிங்களா, வெஸ்ட் சைடில் பார்க்கும்போது அகமதாபாத். இந்த 4 நகரங்களையும் செபி அமைப்போட ரீஜனல் ஆஃபீஸ் இருக்குது. இதன் தற்போதைய தலைவர் யார் பார்த்தீங்கன்னா துகின் காந்த பாண்டே. செபி அமைப்பு எப்பவுமே முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா. அதே மாதிரி இந்தியாவோட முக்கியமான 2 பங்கு சந்தைகள் எதெல்லாமா? இந்தியாவோட முக்கியமான 2 பங்கு சந்தைகள் எதெல்லாம் சொல்லுவாங்க? சரிங்களா. ஒன்று NSE, சரியா, தேசிய பங்கு சந்தை. அடுத்து BSE, சரியா, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இதில் ஆசியாவின் மிக பழமையான பங்குச்சந்தை என்று அழைக்கப்படும் அமைப்பு எதுமா? இந்த BSE தான். சரியா. BSE 1875 உருவாக்கப்பட்டது. அதே மாதிரி இந்த தேசிய பங்குச்சந்தை 1992 உருவாக்கப்பட்டது. ரெண்டுமே முக்கியமானது. எல்லா பங்குச்சந்தைகளையும் கண்காணிக்கிற தலைமை அமைப்பு செபி, மறந்துடாதீங்க. சரியாம்மா. அடுத்தபடியாக ஒரு எக்கனாமிக்ஸ் சம்மந்தப்பட்ட முக்கியமான செய்தி பாருங்க. WEF தலைவர் ராஜினாமா. சரி, வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம், சரி, உலக பொருளாதார பெருமன்றம் என்று அழைக்கப்படும் அந்த WEF அமைப்பின் தலைவர், ஓகேவா, மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி இருந்தவர் போஷ் ஃப்ரெண்டே. சரியா, சமீபத்தில் ஒரு குற்றச்சாட்டு வந்தது, அதனால் அவருடைய தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்க. யாருமா? போஷ் ஃப்ரெண்டே, மறக்காதீங்க. சரிங்களா. ஃப்ரெண்டே, ஓகேவா, நண்பர் அப்படி சொல்லுவாங்க, நினச்சிக்கோங்க. இதன் இடைக்கால தலைவராக இருப்பவர் அலோயிஸ் விங்கி. என்ன பேருமா? அலோயிஸ் விங்கி. இவர் தான் அடுத்த முழுநேர தலைவராக வரப்போறாருன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா. இந்த WEF என்று அழைக்கப்படும் இந்த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம் உருவாக்கப்பட்ட நாள் பார்த்துக்கோங்க, ஜனவரி 24, 1971. இது தலைமையிடம் பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்தின், சரிங்களா, அந்த கலோக்னி அப்படி சொல்கிறேன், இந்த ஜெனிவா பக்கத்தில் இருக்க இடத்துல இருக்குது. இதை உருவாக்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மன் பொறியாளர் கிளாஸ் ஸ்வாப். ரொம்ப முக்கியமான அமைப்பு, அடிக்கடி செய்தியில் வரும், ஞாபகம் வச்சுக்கோமா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா. அடுத்தபடியாக ஒரு சோஷியல் மீடியா சம்மந்தப்பட்ட ஒரு செய்தி. உலகமே சோஷியல் மீடியாவில் தான் இருக்குது. ஓகேவா. இன்ஸ்டாகிராமில் 10 கோடி, எத்தனை கோடி? 1 கோடி, 2 கோடி, ஓகேவா, 10 கோடி ஃபாலோவர்ஸ் இருக்கிற உலகின் முதல் தலைவர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். சரிங்களா. நரேந்திர மோடி அவர்களுக்கு பிறகு 2ஆம் இடத்துல அமெரிக்க அதிபர், சரியா, ரவுடி பேபி டொனால்ட் ட்ரம்ப் இருக்கிறாங்க. 3ஆம் இடத்துல இந்தோனேஷிய அதிபர் பிரபாவோ சுபியாந்தோ இருக்கிறாங்க.
அதே மாதிரி இந்த இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிற சோஷியல் மீடியா அதிகாரப்பூர்வமாக ஓகேவா அறிமுகப்படுத்தப்பட்ட நாள் அக்டோபர் 6, 2010. இந்தியன் கரன்சி சிம்பிள் அறிமுகப்படுத்தப்பட்டதில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஜூலை 15, 2010. அந்த 2010 தான் இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இது உருவாக்குனது கெவின் சிஸ்ட்ரோம் மற்றும் மைக் கிரேக்கர். ஓகேவா. அதுக்கப்புறம் 2012ஆம் ஆண்டில் இந்த இன்ஸ்டாகிராம் யார் பக்கத்தில் போயிடுச்சது? ஃபேஸ்புக் நிறுவனத்தால் வாங்கப்பட்டது. சரிங்களா. இப்படி வந்து நம்ம ஜஸ்ட் வாட் இஸ் வாட்னு சொல்லி பார்க்காம அது பார்த்தீங்கன்னா அது யார் உருவாக்குனாங்க, எந்த வருஷம் உருவாக்குனாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரியா. அடுத்தபடியாக இந்தியன் பாலிட்டி சம்மந்தப்பட்ட சூப்பரான கரண்ட் அஃபேர்ஸ் தமிழ்நாட்டுடன் தொடர்புடைய செய்தி பாருங்கள். சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதி. சரியா. கேரள உயர்நீதிமன்றத்தின் நீதிபதி சுஸ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி. என்ன பேருமா? சுஸ்ருத் அரவிந்த் தர்மாதிரி அவர்களை சரிங்களா மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக நியமனம் செய்வதற்கு உச்ச நீதிமன்றத்தின் கொலிஜியம் பரிந்துரைத்துள்ளது. சரிங்களா. அவங்க வந்து முறைப்படி பதவி ஏற்றுட்டாங்க அப்படின்னா மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தின் 55வது தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்பார் சுஸ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி அவர்கள். தற்போதைய தலைமை நீதிபதியாக இருப்பவர் எம் ஸ்ரீவஸ்தா அவர்கள். வரும் மார்ச் 5, 2026 அவர் வந்துட்டு ஓய்வு பெற போகிறாங்க. அவங்களுக்கு பிறகு யார் வரப்போறா? சுஸ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி அவர்கள். ஒரு சின்ன பேக்ரவுண்ட் பாருங்க. மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் முறைப்படி செயல்பட தொடங்கிய நாள் ஆகஸ்ட் 15, 1862. இந்தியாவின் முதல் 3 உயர்நீதிமன்றங்கள். ஃபர்ஸ்ட் கல்கத்தா, அடுத்து பாம்பே, அடுத்து மெட்ராஸ். 3மே 1862 மறந்துடாதீங்க. சரிங்களா. அதில் 3rd மெட்ராஸ். அடுத்து 3 பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் அனுமதிக்கப்பட்ட அதிகபட்ச நீதிபதியின் எண்ணிக்கை. சரிங்களா. கூடுதல் நீதிபதிகள், செயல்படக்கூடிய நீதிபதிகள் எல்லாம் சேர்த்து சரியா தலைமை நீதிபதி சேர்த்து மொத்தம் 75 நீதிபதிகள் இருக்க முடியும். சரிங்களா. ஓகே. அடுத்தபடியாக ஒரு போனஸ் கேள்வி கேட்கலாமா? இந்தியாவுடைய எந்த உயர்நீதிமன்றத்தில் அதிக எண்ணிக்கையில் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் உள்ளனர்? கரெக்டாக சுலபமாக்கலாம். சரிங்களா. இந்த மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை, மதுரை பிரான்ச் வந்து திறக்கப்பட்டது. சுனாமி வந்த வருஷம், தமிழ் மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்கப்பட்ட வருஷம், முதல் முறையாக ஜிஏ டேக் வந்துட்டு இந்த டார்ஜிலிங் டீக்கு வந்து வழங்கப்பட்ட வருஷம், கும்பகோணம் ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்த வருஷம் இந்த வருஷம் 2004 தான் மதுரை ஹைகோர்ட். ஓகேவா. அந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் பிரான்ச் வந்துட்டு மதுரையில் திறக்கப்பட்டது ஜூலை 24, 2004. மறக்காதீங்க. சூப்பரான செய்திகள்மா. என்றைக்குமே எந்த எக்ஸாமுக்கும் தேவைப்படும். அடுத்தபடியாக இந்த தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். முதல் சூப்பர் 6, PMMVY திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? மறக்காமல் இதற்கான விரிவாக்கத்தை சொல்லணும் ஃபர்ஸ்ட். அடுத்தபடியாக I2U2 கூட்டமைப்பில் உள்ள நாடுகள் எவை? 3வது சூப்பர் 6 கேள்வி, செபி அமைப்பு எப்போது உருவாக்கப்பட்டது? 4வது சூப்பர் 6 கேள்வி, செபி அமைப்பின் தற்போதைய தலைவர் யார்? 5வது சூப்பர் 6 கேள்வி, மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் எப்போது உருவாக்கப்பட்டது? 6வது சூப்பர் 6 கேள்வி, இந்தியாவில் உருவாக்கப்பட்ட முதல் உயர்நீதிமன்றம் எது? இதுதான் இந்த தெரிஞ்சிருக்கான சூப்பர் 6 கேள்விகள். முழுசாக வீடியோ பார்த்துட்டு நல்லா பயன்படுத்திக்கோங்க. தேர்வில் வெற்றி பெறுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.